ஹலோ ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி குக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். இது வந்து இந்த டிஷ்ஷோட பேர் இஸ் கால் தேச்சா சிக்கன் ஆர் தீச்சா சிக்கன். ஸோ இது வந்து வேறு ஒரு சேனலில் நான் இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ எது பண்ணாலும் நம்ம ஸ்டைலில் பண்ணணும்ல. ஸோ அதில் கொஞ்சம் 2-3 இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணி என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். நான் 2-3 வாட்டி இது ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிஷ். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ். சரி, நமக்கு பிடிச்ச டிஷ் உங்களையும் ட்ரை பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இது பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ். ஹார்ட்லி லைக் ஒரு 5-6 இன்க்ரீடியன்ஸ், அவ்வளோதான். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. அண்ட் வெரி ஈஸி டு மேக். எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்ல காரமாக அந்த மாதிரி இருக்க ஒரு சிக்கன் ரெசிபி. ஸோ அந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போகலாமா? மக்களே, எங்கள் அம்மா வந்து புது நல்ல ட்ரெஸ் போட போயிருக்காங்க. நான் அப்படி இல்லைன்னா வீட்டில் போடுற டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேச்சுரலாக வீடியோ எடுத்தது தானே உங்களுக்கும் பிடிக்கும். நாங்கள் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரியே வீடியோ எடுக்கணும்ல. அதான் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வீடியோ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மம்மி வந்து ப்ரெசன்டபுளாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. நான் இப்படியே தான் இருக்க போகிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் இந்த தீச்சா சிக்கன் பண்ண போகிறோம், ஒரு தேச்சா சிக்கன் பண்ண போகிறோம். வராங்க இந்த மாதிரி இன்பிட்வீன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னோடய சேனலில் மட்டுமே கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவ் பிட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எடுப்பேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ தீச்சா சிக்கன் பண்ணுவோமா? சிக்கன் பண்ணும்போது முடியல விரிச்சு போட்டு பண்ணலாம். அதனால அங்கே பாருங்க வாரி கட்டிட்டேன். இந்த மேடமும் வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் தீச்சா. எனக்கு வந்து இப்படி வாரி கட்டலாம் முடியாது. இருக்கிறவா வாரி கட்டுறேன். I'm an English girl, you know. Oh yeah, okay. So we are going to make techa chicken or techa chicken in our own style. Let's go into the recipe. So இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது, அடுப்பில் ஒரு பாத்திரம் வைக்க போகிறோம். அந்த பாத்திரத்தை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணதுக்குள்ளே எங்கே அம்மா ஆன் பண்ணி, நான் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிவாண்ட்ரம் கிச்சனில் குக் பண்ணுறேன். இன்னைக்கு தான். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு. ஒரு வருஷம் கழிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில், எனி ஆயில் யூ கேன் யூஸ். ஆனால் எனக்கு கோகோனட் ஆயில் தான் பிடிக்கும். கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். அண்ட் நான் வந்து ஒரு 1/2 kg ஆஃப் சிக்கன் தான் பண்ண போகிறேன். கம்மியாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எத்தனை மிளகாய் இருக்குது, 8 மிளகாய் இஸ் எனஃப். 8 to 9 போடலாம். நல்லா காரமாக வேணால் 9 போடலாம். இது ஆக்சுவலி காரமாக தான் இருக்கும். இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் 9 போட்டுக்கிறேன். போட்டுட்டு நிறைய பூண்டு, இவ்வளோ பூண்டு. இந்த சின்ன பூண்டுனால ரொம்ப காரமாக இருக்கிறதுனால கம்மியாக போட்டேன். லைட்டாக சாட்டே பண்ணணும். அது நல்லா அப்படியே சோட் ஆகும். வீடியோக்குள்ள இப்படி பேசிக்கிட்டே இருங்க. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது அதுக்கு நடுவில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும் நல்லா. பச்சை மிளகா ஆக்சுவலி உங்களுக்கு காரமாக இல்லை லாஸ்ட்டுன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டு 2 ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த பச்சை மிளகா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. காரமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா, நிறைய இருக்குமா, என்ன இந்த மாதிரி. பூண்டு நிறைய போடணும்ல. ஆமாம், பூண்டு நிறைய வேணும். டேஸ்ட் மல்லியில் லாஸ்ட்டு போட்டால் போடுமா? மல்லியிலலாம் ரோவாக தான் இருக்கணும். ரெசிபி சொல்லக்கூடாது அப்படியா? அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க. இல்லை, அதை கட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப ஃபார்மலாக தான் எடுக்கலை, நாங்கள் நேச்சுரலாக தான் எடுக்கிறோம். ஸோ இவ்வளோ போதும். இது ஒரு விதம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, பூண்டு ஆகிட்டு இந்த மாதிரி வெடிச்சிரும். அதனால் வேணால் 2 கீரி போட்டுக்கோங்க. ஆனால் முழுசாக போட தான் சொல்லணும். 2 உடச்சு போடணும், இல்லைன்னா இதாங்க. மம்மி இந்த பாகையை சேர்த்து வீடியோவில் போடுங்க மக்களை. உங்களுக்கு ஒரு டிப், 2ஆக வெட்டி போடணும். நான்லாம் எங்கள் வீட்டில் 2ஆக வெட்டி போட்டேன். இங்கே ஒரு ஸ்டைலுக்காக ஃபுல்லாக அப்படியே போட்டேன்.
ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, விபத்துகள் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் ஜஸ்ட் மிஸ். இப்போ வந்து நம்ம இந்த வதக்குனதை வந்து நான் மிக்சியில் போட்டேன், மிக்சிக்குள்ளே இருக்குது. அண்ட் இது கூட வந்து நல்ல ஒரு காக்கட்டு மல்லியில், இது ரெண்டாக கட் பண்ணி போடணும். மல்லியில் ஒரையும் இது இப்படி வீடியோக்கு நடுவில் பேசிக்கிட்டே இருங்க. இதுன்னு சொன்ன நார்மல் வீடியோ தானே. ஓ அவ்வளோ தூரத்துக்கு கேஷுவலாக மாறிட்டீங்களா? சரி ஓகே மக்களே, ரொம்ப கேஷுவல், எக்ஸ்ட்ரீம் கேஷுவல் வீடியோ. ஓகே இந்த மாதிரி நான் இதை போட்டுருக்கேன். அப்புறம் வந்து திஸ் இஸ் பீனட்ஸ், ஒரு கப்பு நிறைய. அம்மா இந்த கப்பை எப்படி கவுத்தி காட்டுறது? இந்த பாருங்க, கவுத்தின பாருங்க எப்படி, இந்த மாதிரி ஒரு கப்பு நிறைய. ஓகேவா? கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கூட போட்டாலும் பரவாயில்ல. இது வந்து புல்லட் மிக்சியோட ஜார். பஞ்சுக்குட்டி எனக்கு லண்டன்ல இருந்து புல்லட் மிக்சி வாங்கிட்டு வந்திருக்கா. இது நான் அடுத்த வீடியோல டீட்டெயில்ல காமிக்கிறேன். ஓகே யா. ஸோ இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம்? அந்த வதக்குனது பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் நிறைய கொரியாண்டர், பீனட் தான் இதோட டேஸ்ட். ஓகே, அது நல்ல பீனட் டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் லெமன் பிழியணும், ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கிறேன். இதில் பிழிஞ்சு அரைக்கணும்லாம் இல்லை, நான் இப்போ அரைச்சிட்டு வரேன். ஸோ இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றல, ஜஸ்ட்டு ப்ளீஸ் அங்கே பாருங்க பார்த்துக்கோங்க. 1-2 தான் ஆகணும், ரொம்ப அரைச்சி பேஸ்ட்டாலாம் ஆக்கணும் இல்லை. ஸோ பீசஸ் இருக்கலாம், தப்பில்லை. ஓகே, ரொம்ப பேஸ்ட் ஆகணும் இல்லை. ஸோ இப்போ நம்ம மிக்சர் ஐட்டம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும், 3/4 கிலோ to 1 கிலோ இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒரு லெமன், 1/2 லெமன் பிழிகிறேன். புளிப்பு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம் வேணாம். ஓகே, 1/2 கிலோ to 3/4 கிலோ அதை நான் சொன்னேன். இது என்னோட குக்கிங் எதுவுமே வந்து இவ்வளோ அளவு தான் கரெக்டாக அப்படின்லாம் எனக்கு சொல்லி தர தெரியாது. நான் குக் பண்ணி வர டேஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்போ எனக்கு என்ன கம்மியாக இருக்கோ அதை நான் போடுவேன். ஓகே, லெமன் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு, பேஸ்ட் எப்போவுமே ஃபுல்லாக வடித்து போடணும். ஏன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம உண்டாக்குற ஐட்டம் இல்லையா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மிக்சியை வந்து நான் இப்படியே வச்சிட மாட்டேன், இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கி நடுவில் ஊற்றுவேன். ஓகே, அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் போட்டாச்சு. இன்னும் தேவையான அளவு சால்ட், கம்மியாகவே போடுறேன், சால்ட் வேணும் அப்படி போட்டு. இதில் லெமன் புரிஞ்சிருக்கேன், இது போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். இது வந்து மல்லி இலையில் உள்ள பீஸ், இட்ஸ் ஓகே, அதான் இதில் குக்காய் வந்துடும். ஆமாம், இப்படி இந்த தண்ணி இதை திறக்கிறது, ஏதாவது சத்தம் போடுறது, அப்படி பண்ணிகிட்டே இருந்துட்டு வீடியோவில் சத்தம் கேட்கல. நீ என்ன கம்ப்ளைண்ட்? நார்மல் வீடியோன்னு எப்படி தண்ணி இல்லாமல் திறப்பாங்க? சரி, சவுண்டு கேட்க வேண்டாமா? பார்க்குறவங்க கட்டு போயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகே, ஒரு இந்த சட்டியோட சைடில் இப்படி படித்தோம், அப்புறம் நம்ம கையில் இருக்கிறதால வந்துடும் போட்டுருவோம். ஓகே, இது நான் எப்படி குக் பண்ணுறனோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? இதை நீங்கள் வந்து உண்மைக்கோ அது இந்த மாதிரி ஹைஜீன் இல்லாமல் குக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாங்க. இதை இப்போ பரட்டி வச்சுட்டேன். இதை சைடில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்டு கூட நான் இப்போ வைக்க மாட்டேன். நீங்கள் ஆனால் ஒரு 1/2 அன் ஹவர்லாம் வைக்கலாம் வேணும்னா, கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சா இட் வில் பி வெரி நைஸ். ஆனால் நான் 10 நிமிஷம் கூட வைக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. இந்த முதல் நாள் நைட்டே மேரினேட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் என்னோட குக்கிங் ஹிஸ்ட்ரியில் இல்லை, சாரி. இப்போ மறுபடியும் நம்ம வதக்கணும்ல, அதே சட்டி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு ஒரு சட்டி, அதுக்கு ஒரு சட்டி வைக்கணும்ல, ஒரே சட்டி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம், கம்மியாக போதும். நிறைய எண்ணெய் ஊற்றினா உடம்புக்கு நல்லது. இப்போ ஆன் பண்ணலாம். அடுப்பில் வச்சு எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். வாட்டில் சூடாகும் குழப்பமில்ல. ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பெரிய ஆனியன், சும்மா நீளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நான் கட் பண்ணுறேன். அதை போட்டு என்ன சூடாகணும்லாம் இல்லை, நம்ம கடுகெல்லாம் போட்டுட்டு போகிறது இல்லை. ஸோ போட்டு நல்லா ஒரு
என்ன சூடாகுது. லேசாக ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம். போட்டால் டக்குன்னு இப்படி கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஒனியன் நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். கோல்டன் ஆனோடனே உங்களுக்கு காட்டுறேன். வந்து வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பார்க்க சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வெங்காயம்லாம் இதோட எக்ஸாக்ட் ரெசிபியில கிடையாது, இது என்னோட கண்டுபிடிப்பு. ஏன்னா எனக்கு எல்லாமே வெங்காயத்தில் ஸ்டார்ட் பண்ணாதான் அது ஒரு லக். வெங்காயம் தக்காளி இல்லாமல் எனக்கு ஒரு ஐட்டம் செய்ய தெரியாது. ஆனால் இதில் தக்காளி இல்லை, ஆனால் வெங்காயம் கண்டிப்பாக வேணும். இதில் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு போகிறேன். வெங்காயம் இல்லட்டா பஞ்சுமாவாவே இருக்க மாட்டேன். ஆமா, அது ரொம்ப டிவி பாக்குறீங்க, டிவி பார்க்கறது கம்மி பண்ணுங்க. இந்த மாதிரி இதை போட்டுரும். இதுலயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சுற்றி ஒரு நம்ம வந்து ஸ்டைலா ஒரு பேரஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த தண்ணி வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். இது வந்து இதுல வந்து பீனட் இருக்கனால வந்து அதுலேயே கொஞ்சம் திக்னஸ் வரும், அதுலேயே கொஞ்சம் பிறந்து வரும். ஃப்ளேம் கம்மியாக தான் வச்சிருக்கேன். ஒரு 2 years லைட்டாக இல்லை, லைட்டாக உன்னோட அடியிலலாம் இது பிடிச்சுங்கிற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பி வைக்கலாம். அப்போ இதில் இருக்க கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டர் கொஞ்சம் அப்படியே போயிடும், இல்லைன்னா நிறைய தண்ணியாகும். அப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு காஃபி குடிச்சு காஃபி பக்கத்தில் வைங்க. நம்ம இப்போ இதை வேக போட்டுருவோம், போட்டதுக்கு அப்புறம் நம்ம காஃபி குடிக்கலாம். காஃபி நாங்கள் எத்தனை மணிக்கு குடிக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து நைட்டு 12 மணிக்கு. நாங்கள் எந்த நேரத்துலனாலும் காஃபி குடிப்போம். எனக்கும் எங்க அம்மாவுக்கு டீ காஃபி அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க எப்படி எந்த மிட் நைட்லனாலும் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா குடிப்பேன். நீங்க 2 பேருக்கும் அதுல ஒரு பிரச்சனை இல்லை. என் ஹஸ்பண்டுக்குலாம் வந்து நைட் காஃபி குடிச்சா தூக்கம் வராது, எனக்கு அப்படி இல்லை. நான் நல்லா காஃபி குடிச்சிட்டு 10 நிமிஷத்துல மறந்து கிடந்து தூங்குவேன். ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி பண்ணியாச்சு. இன்னும் வந்து இந்த தேவையான அளவு இல்லை, இந்த மிக்சி கழுவுன தண்ணி கொஞ்சமா லைட்டா. ஓகே, அதே மிக்சியில போட ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மேரினேட் பண்ண சட்னி கொஞ்சமா, ரொம்ப லைட்டா போதும். போதும், இவ்வளவு தண்ணி போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இதுவே தண்ணி நிறைய தான். தண்ணி சிக்கன்ல இருந்து தண்ணி நிறைய வரும், ஸோ அதனால தண்ணி நிறைய வேண்டாம். வந்து ஒரு 2 seconds கூட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த தண்ணியோட சேர்ந்து அது லைட்டா ஒரு கொதி வரும். ஓகே, அவ்வளோதான் இதுக்கு தேவையான ஆக்சுவலி திங்ஸ். இதுக்கு மேல நிறைய திங்ஸ் தேவையில்லை. இதுக்கு மேல நம்ம இருக்க திங்ஸை வந்து உப்பு காரம் அதெல்லாம் ஏதாவது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணா உப்பு போட்டுக்கலாம், புளிப்பு கொஞ்சம் கூட வேணா லெமன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி லெமன் போட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். நான் 1/2 லெமன் தான் போட்டிருக்கேன். ஒரு 3/4 to 1 லெமன் போடணும் அதில் ஆக்சுவலி. ஏன்னா வந்து வேற புளிப்பே கிடையாது, வேற டொமேட்டோ எதுவுமே கிடையாது. இது லைட்டா அப்படியே கொதிக்கிட்டு அந்த சைட்ல அப்படி கொதி வரும்போது இந்த மூடி வச்சுக்கலாம். இப்ப லைட்டா கொஞ்சிருதா இந்த சைட்ல. ஐயோ சுடுதே. சாரி, எனக்கு வந்து யூகேல வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், அதனால இந்த பாத்திரம் வந்து இப்படி கொதிக்கும் போது இந்த சைட்ல இருக்கிறதா இந்த கையை வச்சு வலிச்சு உள்ள போட்டுருவேன். ஏன்னா அவ்வளவு சூடு வராது சைட்ல. அந்த சுடுலதான் சூடு இருக்குமே தவிர பாத்திரத்துல வந்து இந்த சைட்ல எல்லாம் ரொம்ப சூடு வந்துடாது. அதே பழக்கத்துக்கு நான் இங்கேயும் கை வைக்கிறேன். இங்கே கை வச்சா பொத்துரும். கரண்டியில் இருக்க எக்ஸஸ் தட்டிடுவோம். இந்த மூடி நல்லா இல்லை, வேற மூடி மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் நம்ம பாப்பா எப்படி இருக்குன்னு 5 minutesக்கு அது குக் ஆகட்டும். லெட்ஸ் ஹாவ் அ காஃபி பிரேக். ஃபில்டர் காஃபி பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். 2-3 minutes ஆயிடுச்சு. நம்ம திறந்துருவோம். ஐயோ ஆவி பறக்குது, சாரி. தண்ணி வந்துட்டு பாருங்க, இதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டு அதை வட்ட வச்சுக்கலாம்.
தண்ணி ஆக்சுவலி கொஞ்சம் குக் ஆகணும், தண்ணி இருக்கணும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். இட்ஸ் ஓகே. குக் ஆகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் ஹை ஃப்ளேமில் போட்டு 2-3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் நல்ல கொஞ்சம் திக்காகிடும். இப்போ ஒரு மசாலா ஃபார்மில் இருக்குது. மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஹலோ, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டோம். நல்ல எண்ணெய் தெளிஞ்சு அந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இன்னொரு 1/2 லெமன் கூட போயிடுறேன். கொஞ்சம் கைகள் இருக்கிறேன். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறேன். வீடியோ ஆனில் இருக்குது. நல்ல எண்ணெய் தெளிஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. மசாலா மாதிரி டெக்ஸ்டரில் வந்துருக்கு. இந்த மாதிரியே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பார்க்கணும். இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணோம். அது வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதை டேஸ்ட் பார்க்கலாம். கம்மியாக இருக்குது, உப்புக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அப்புறம் போட போகிற இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி. கொஞ்சமாக ஹனி, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக தான் போடணும், ஓகேவா? போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி இன்னொரு 2-3 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். ஆனால் திஸ் டைம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மூடி வைக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் நல்ல பிறண்டு வரும். ஹை ஃப்ளேமில் ஒரு 1-1.5 மினிட்ஸ், ஒரு 1 மினிட் போல் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல ரோஸ்ட் நல்லா தெளிஞ்சு அப்படி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஆஹா, நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு ஆகா வரலையா, இதுதான் இதோட அது. இதில் நம்ம நல்ல ரைஸ், இது ஆக்சுவலி வெரி நைஸ் வித் சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சூப்பராக இருக்கும். அண்டு ரைஸ் கூட நல்லாயிருக்கும். நல்ல ரைஸு இது மேலே போட்டு அந்த மசாலாவை அந்த ரைஸில் பிசைஞ்சு ஒரு பீஸ் சிக்கனை கூட வச்சு சாப்பிட்டோம். ஆஹா ஆஹா ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இதில் நல்ல மசாலா நிறைய இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். இது வந்து அந்த ஃபார்ம் டெக்ஸ்டராக வந்துட்டு நம்ம இப்போ லெஸ்ட் ஒரு டேஸ்ட் மாத்திரம் பண்ணிடலாம். உப்பு காரம் நல்லா இருக்கு. கொஞ்சம் வேணா உப்பு போடலாம், ஆனால் போதும். நிறைய எனக்கு ஏன்னா என்னோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு நிறைய. ஸோ அதனால நான் நிறைய உப்பு போட்டுவேன். அதனால வேண்டாம், உப்பு கம்மியாகவே இருக்கட்டும். ஸோ நம்ம ஐட்டம் ரெடி. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு எங்கள் அம்மாட்ட கேட்போம், ஓகேவா? ஸ்டிக் பண்ணுற ஆளை கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்வ் பண்ணிடுவோம் ஒரு பிளேட்டில். நல்லா ஆயில் பக்கர் சிக்கன் ஒரு மிக்ஸி. அம்மே இதுதான் என்னோட சிக்கன். இது இன்னும் நீங்கள் ட்ரைனாலும் பண்ணலாம். ஓகே, சும்மா ஒரு பீஸ் டேஸ்ட் கொடுக்குறேன். நல்லா சூடாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு உண்மையான ரிவ்யூ சொல்லுங்கள். வீடியோக்காக வாவ் அப்படி சொல்லணும்னு இல்லை. சூப்பர். டேங்கி டேஸ்ட் எப்படி வருது? லெமன். ஓ, லெமன் மட்டும்தான் புளிப்புக்கு. சூப்பராக இருக்குது. பீஸை பிக்க முடியாது, பயங்கர சூடு. நல்லா இருக்குது. நான் கப்லண்டி டேஸ்ட் பயங்கரமாக முன்னாடி நிற்கும்னு நினச்சேன். இந்த பீஸ் சாப்பிடுவேன். இந்த பீஸ் வந்து குட்டி பீஸ். ஆனால் லெமன் கொஞ்சம் கூடுதல். அப்போ லெமன் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்ன உங்கள் இஷ்டம். நல்ல சூடு, பயங்கர சூடு, சிரிக்க முடியல. ஏன்னா பின்னாடி இங்கே ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்லேருந்து ஆவி அப்படியே அப்படி வருது. நல்ல ஹீட்டு, அதனால திறக்க முடியும். என்னடா சாந்தி பயங்கர ஸ்டைல் பண்ற அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, சூடு உள்ள கூட வெந்துடும்.
நாங்கள் வந்து லைவாக எடுப்போம். நாங்கள் எதுவுமே வந்து எடிட்டிங் எதுவுமே பண்ணலை, ஃபுல் லைவ் வீடியோ. குழம்பு guys, வெரி நைஸ், சூப்பர். கொஞ்சம் டேங்கியாக இருக்குது. புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இது ரைஸ் கூடயே நல்லாயிருக்கும். ரைஸில் நல்ல பெசஞ்சு சாப்பிட அந்த மசாலா சூப்பராக. அப்படி பீனட் போட்டிருக்கிறதுனால பீனட் டேஸ்ட் முன்னாடி வரும்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு. சம்திங் ஒரு யூனிக் இதாக இருக்கு. கிரேவி நிறைய இருக்கு, ஆனால் எதனால கிரேவி வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருக்கு. பிரெயின். சரி, ஓகே, நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஹோப் யூ என்ஜாய் திஸ். ஹெல்த்தியும் கூட இல்லை. ஆமாம், இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் கம்மி, ஹெல்தி, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஆமாம், மல்லியில் இருக்குது, மல்லியில் இருக்குது, பீனட் இருக்குது. பீனட் ரொம்ப நல்லது, இட்ஸ் ப்ரோட்டீன். சிக்கன் இருக்குது, சிக்கன் இஸ் ஆல்சோ ப்ரோட்டீன். ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறைய இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி, எண்ணெயும் கம்மி. நீங்கள் டயட் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் வெரி 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 நைஸ் டிஷ். ரொம்ப டேஸ்டியான டிஷ், ஒரு ஹோல்சமான டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உண்மையை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். see you next time. இப்போ மணி எத்தனை தெரியுமா? 1 மணி. யா, நைட் 1 மணி, மத்தியானம் இல்லை, நைட். பூஜா பண்ணி தூங்கிட்டா. ஆமாம், நாங்கள் 2 பேரும் இப்படி. ஏன்னா வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. நேரம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை, சோம்பேறி. பஞ்சமா வரும்போது எப்பயாவது தானே வரா, அதனால ஒரு நாள் 1 மணி நேரம் கூட நம்ம வீட்டில் இருக்கல. வந்ததுல இருந்து ரவுண்டிங் அப்படிதான், அதோட உங்களுக்கு வரும். பயங்கர பிஸி ஆயிட்டோம். அதனால இப்போ எடுத்துருவோமா அப்படின்னு கேட்டேன். சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஸோ until next time, see you all. எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.